வெல்கம் டு MH Math சேனல். 10ஆம் வகுப்புல 4வது சாப்டர் வடிவியல வடிவத்த முக்கோணம் வரையறது தான் ஜியோமெட்ரி தான் பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 4.10 பாருங்க. क्वेश्चन படிக்கிறேன். கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 3/5 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 3/5 <1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் வந்து என்னது 3/5 என அமையுமாறு வடிவத்த முக்கோணம் வரைக. வடிவத்த முக்கோணம் அப்படிங்கிறது ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரெண்டு முக்கோணம் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு முக்கோணத்துல நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் கோணம் ரெண்டு சமமா இருக்கும். ஆனா பக்கங்கள் வந்து விகித சமமா இருக்கும். பக்கங்கள் வந்து எப்படி இருக்கும்? விகித சமமா இருக்கும். அதுதான் வந்து வடிவத்த முக்கோணம். சரிங்களா? சோ இத வச்சுதான் நம்ம வரைய போறோம். இப்ப 3/5 <1. இப்ப வந்து எது பெருசா இருக்கு, எது சின்னதா இருக்கு? 1 தான் பெருசா இருக்கு. 1 விட 3/5 எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. 1 விட சிறியது. 1 விட சிறியது எது? 3/5. இதை வச்சுதான் நம்ம இங்க உதவி படம், மெயின் டயக்ராம் எல்லாமே போட போறோம். சரிங்களா? இப்ப நான் புக்ல இருக்கிற மாதிரி போட போறது கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து இந்த இடத்துல ஆர்க் வரைகிறது, இந்த இடத்துல இந்த கர்வ் போடுறது, இந்த கோடு இதெல்லாமே வந்து கொஞ்சம் தப்பு வரதுனால ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்க ஸ்கூல்ல எந்த மெத்தட் யூஸ் பண்றாங்களோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா நான் போடுற மெத்தடும் போடலாம். ஓகேங்களா? பப்ளிக்ல போட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வரக்கூடியது வடிவத்த முக்கோணங்களா வரணும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு வந்து கோணம் வந்து சமமா தான் இருக்கும். ஆனா பக்கங்கள் வந்து விகித சமமா இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு வடிவத்த முக்கோணம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். இதனால ஞாபகம் வச்சுக்கிறது 3/5 <1. 1 விட சிறியது. 1 விட சிறியது அப்படிங்கறத மீனிங். இப்ப நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். உதவி படம் எப்படி போடுறோம் நல்லா பாருங்க. ஒரு முக்கோணம் போட்டுட்டு பாருங்க, இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை இந்த அப்படியே இழுத்துட்டு வந்து இதை முக்கோணம் போட்டுடலாம். ஓகேங்களா? என்ன முக்கோணம் கொடுத்துருக்காங்க? முக்கோணம் PQR. ஓகேங்களா? இப்ப இந்த சென்ட்ரல் இருக்கிறது தான் இங்க வரணும். இப்ப இந்த இதுலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதனால இதுவும் P, இது P, இது Q, இது R, இது R. இந்த இடத்துல வந்து 3/5 <1 இருக்கு இல்லையா, 1 விட சிறியது. 1 விட சிறியது. சிறியது அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா சின்ன முக்கோணத்துக்கு டேஷ் போட்டுக்கணும். P', R'. ஓகேங்களா? பெரிய முக்கோணத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கு அடுத்தது வந்து அது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, உதவி படம் புரிஞ்சது இல்லையா, கரெக்டா போட்டுட்டு இந்த ஸ்கேலை வச்சு இப்படியே கரெக்டா எடுத்துட்டு வரணும். இந்த கேப் வந்து சமமா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து Q சென்ட்ரல் இருக்கிறது தான் வந்து இங்க இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் என்ன மெஷர் பண்றேன் அப்படின்னா 60 டிகிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? 60 டிகிரி கரெக்டா இந்த கோட்ல வச்சு நான் என்ன பண்றேன், 60 டிகிரி எடுக்கிறேன். 60 டிகிரி இங்க பாருங்க, 0ல இருந்து இங்க 60 டிகிரி. அதே மாதிரி இங்க தலைகீழ எடுத்துக்கிறோம். இங்க இருந்து 0ல இருந்து இங்க 60 டிகிரி. இப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த 60 டிகிரி எடுக்கும்போது கரெக்டா எடுக்கணும். ஓகேங்களா? இது X. இது அப்படியே விட்டுலாம். ஓகேங்களா? பாருங்க 3/5 இதுல எது பெருசு? 5 தானே பெருசு. அதனால கீழே வந்து 5 ஆர்க் போட போறோம். இப்ப Qல காம்பஸ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்க தான் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு அளவெல்லாம் கிடையாது, 2 சென்டிமீட்டர் அப்படியெல்லாம் கிடையாது. நாமளா ஒரு அளவு எடுத்துட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். எத்தனை ஆர்க் அடிக்கிறோம் அப்படின்னா, இந்த 3/5 தானே கொஸ்டின். இதுல எது பெருசு? 5. அதனால 5 ஆர்க் அடிக்கிறோம். எங்க வைக்கிறோம்? Qல வச்சு ஆர்க் அடிக்கிறேன். மறுபடியும் எங்க வைக்கணும்னா இந்த ஆர்க் அடிச்ச இடத்துல வைக்கணும். எங்க வைக்கணும்? ஆர்க் அடிச்ச இடத்துல வைக்கணும். அடிச்சிட்டாங்களா? அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆர்க் அடிச்ச இடத்துல தான் வைக்கணும். இது மாதிரி 5 ஆர்க் அடிக்கணும். பாருங்க, மறுபடியும் நான் ஆர்க் அடிச்ச இடத்துலயே வைக்கிறேன். மறுபடியும் ஆர்க் அடிச்ச இடத்துல வச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப இதுக்கு பேர் கொடுக்குறேன். இங்க வந்து Q, இது வந்து Q1, Q2, Q3, Q4, Q5. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3, 5 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, இங்க 3, இங்க 5 இருக்கா.
இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா Q இங்க இருக்கு, இங்க 3க்கு நான் இந்த ஆர்க் இருக்கு இல்லையா அதுல வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஒரு குட்டியா ஆர்க் அடிக்கிறேன், இங்க ஒரு குட்டியா ஒரு ஆர்க் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க நான் அடுத்ததுக்கு எங்க போறேன் அப்படின்னா 5 போட்டோம் இல்லைங்களா அதுல வைக்கிறேன். அதே மாதிரி இங்க ஒரு நீங்க டாட் வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல குட்டியா ஒரு ஆர்க் அடிச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? இப்போ நான் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போறேன். எதாவது ஜாயின் பண்ண போறேன்னா 3 3 ஜாயின் பண்றேன். இங்க பாருங்க 3ல இருந்து போட்டோம் இல்லையா, இதையும் ஜாயின் பண்ணிடுறேன். அடுத்தது இதையும் ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது இதையும் ஜாயின் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 5 ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன நேம் கொடுப்போம்? இங்க ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்க P' இது P, இங்க R' R. நம்ம வடிவத்த முக்கோணம் எப்படி வரைஞ்சோம் அப்படிங்கறதுனால இது பாருங்க 1ஐ விட சிறியது. அதனால சின்ன முக்கோணத்துக்கு என்ன பண்றோம், பெரிய முக்கோணத்துக்கு போக கூடாது, சின்ன முக்கோணத்துக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த Q3 இருக்கு இல்லையா, இந்த ஆர்க் அடிச்சோம் இல்லைங்களா அதுல வச்சு இங்க ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இது நாமளா எடுத்துக்கக்கூடிய அளவு, நாமளா எடுத்துக்கிறோம் ஒரு அளவு. ஓகேங்களா? இது வந்து இந்த ஆர்க்குள்ள தான் வரணுமா வெளியில தான் வரணுமானா எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி எங்க அடிக்கிறீங்கன்னா இந்த ஆர்ல வச்சு அடிக்கிறோம். அடிச்சாச்சுங்களா? அந்த அளவு மாத்தாம எங்க வைக்கணும்னா இந்த இடத்துல ஆர்க் அடிச்சோம் பாத்தீங்களா அதுல வச்சு கரெக்டா இந்த இதுல அந்த லைன்லயே வர்ற மாதிரி ஒரு ஆர்க் அடிச்சிடணும். அவ்வளவுதான் சம்மு. ஓகேங்களா? புக்ல இருக்கிறது இது டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது இங்க இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து கரெக்டா வடிவொத்த முக்கோணங்கள் பாருங்க, இது வடிவொத்த முக்கோணங்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. பாருங்க ஃபர்ஸ்ட் Q இந்த லைன் போட்டுக்கிறோம். அப்புறம் இங்க இருந்து 60 டிகிரி, இங்க இருந்து 60 டிகிரி. அப்புறம் 3/5ங்கறனால இங்க 5 ஆர்க் போட்டுக்கிறோம். அப்புறம் இங்க Qல வச்சுதான் இங்க 3க்கு வைக்கணும். ஓகேங்களா? இங்க வச்சு இங்க ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க். அதே மாதிரி இங்க Qல காம்பஸ் வந்து Qல வைக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தப்பாயிரும். Qல வச்சு 5க்கு அதே அளவு போட்டுட்டு லைன் ஜாயின் பண்ணிடுறோம். அப்புறம் 3ல வச்சு ஏன் 3ல வைக்கிறோம், ஏன் இங்க 5ல வைக்கலையா அப்படின்னா 1ஐ விட சிறியது டேஷ் போற இடத்துல தான் நம்ம இந்த ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? 3ல வச்சு இங்க ஒரு ஆர்க் அடிச்சுட்டு அந்த அளவு மாத்தாம இங்க ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதே மாதிரி மேலே அடிச்சிடறோம், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இதுலயே அடுத்த மெத்தட் இருக்கு, அதை பார்த்துருவோம். பாருங்க எடுத்துக்காட்டு 4.11 கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7/4 greater than 1 அப்படின்னா 1ஐ விட பெரியது, 1ஐ விட பெரியது. பாருங்க இந்த பக்கம் இருக்கா அப்படின்னா 1ஐ விட பெரியது அப்படின்னா பெரிய முக்கோணத்துக்கு டேஷ் போடணுங்கிறது மீனிங். ஓகேங்களா? இன்னொரு நீங்க யோசிக்கலாம், இதுக்கு வந்து நம்ம வரையறையெல்லாம் எழுத தேவையில்லையா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நம்மளுக்கு மார்க் கிடையாது. பப்ளிக்லயுமே நம்மளுக்கு மார்க்லாம் இல்லை. பாருங்க எப்படி முக்கோணம் வரையறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உதவிப்படத்துக்கு நம்மளுக்கு 1 மார்க் இருக்கு. ஓகேங்களா? பாருங்க இது சேர்த்திட்டு கரெக்டா இதுல இருந்து அப்படியே ஈக்குவலா கரெக்டா சேமா என்ன பண்ணிடணும், இறக்கி இப்படி ஒரு கோடு போட்டணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க PQRங்கிற முக்கோணம் தான் நம்மளுக்கு. இது P, இதுவும் P, நடுவுல இருக்கிறது சென்டர்ல போடணும் R R. இப்போ 1ஐ விட பெரியதுனால என்ன பண்ணணும், பெரிய முக்கோணத்துக்கு டேஷ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா நானா ஒரு அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடம் தான் நம்மளுக்கு என்னது Q. ஓகேங்களா? இப்போ எத்தனை டிகிரி எடுக்கிறேன், 60 டிகிரி கோணம் எடுத்துக்கிறேன். பாருங்க 60 டிகிரி, இங்கிருந்து 0ல இருந்து 60 புள்ளி வச்சு வச்சேன். அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கலாம், 0ல இருந்து 60. இப்போ இதை சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? பாருங்க 7/4ங்கறனால எது பெருசு 7, அதனால இங்க 7 ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. எங்க அடிக்கணும்,
கியூல இருந்து அடிக்கணும் 7 ஆர்க் அடிக்கணும் பாருங்க 1 2 பாருங்க அடுத்தது இங்க தான் வைக்கணும் ஃபர்ஸ்ட் கியூல வைக்க கூடாது பாருங்க இதுல தான் வைக்கணும் மூணாவது ஆர்க் அடிக்கிறேன் எங்க வைக்கணும் அடிச்சதுலயே வைக்கணும் அந்த கேப் வந்து நமக்கு சேமா இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறோம் ஓகேங்களா 5 6 7 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா இந்த கேப் கரெக்டா இருக்கணும் இப்போ Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7 புரியுதுங்களா இப்போ நமக்கு 7/4ங்கறனால 7ம் 4ம் எடுத்துக்கிறோம் இப்போ இங்க 4 இங்க 7 இருக்கா இப்போ எங்க வைக்கணும் Qல காம்பஸ் வைக்கணும் Qல காம்பஸ் வச்சிட்டு எங்க இழுக்குறோம்னா 4க்கு இழுக்குறோம் ஓகேங்களா 4க்கு இழுத்துட்டு இங்க ஒரு ஆர்க் அடிச்சிடுறேன் அடுத்தது 7க்கு இழுக்கணும் சரிங்களா இது கரெக்டா கொஞ்சம் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எதுக்கு இழுக்குறோம் அப்படின்னா 7க்கு இழுக்குறோம் எங்க இருந்து Qல இருந்து பாருங்க கரெக்டா இங்க வருது அடுத்து இங்க மேல போகுது அந்த கோட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்க அழிச்சிட்டேன் அந்த கோட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் போகுது இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாங்களா இது பாருங்க இதையும் ஜாயின் பண்றேன் அதே மாதிரி இதையும் மேலேயும் ஜாயின் பண்றேன் ஓகேங்களா அதே மாதிரி இங்க கீழே 4ல ஜாயின் பண்ணணும் மாத்தி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு முக்கோணம் பாத்தீங்கன்னாலே தெளிவா தெரியும் நம்மளுக்கு கரெக்டா வரைஞ்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க இப்போ என்னன்னா இந்த சென்டர்ல இப்படி மடக்கணும் அப்படின்னா கரெக்டா அதுல கொண்டு போய் ஒட்டுற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்க இது P டேஷ் P R R டேஷ் இங்க ஏரோ மார்க் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது என்னது 1ஐ விட பெரியது அப்பனா பெரிய முக்கோணத்துக்கு தான் ஆர்க் போடணும் ஓகேங்களா இப்போ என்னதுல வச்சுக்கிறேன் நான் 7ல வச்சுக்கிறேன் அதானே பெருசு 7ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆர்க் அடிக்கிறேன் அதே மாதிரி எங்க வைக்கிறோம் இந்த ஆர்ல வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறேன் ஓகேங்களா அடிச்சுட்டு இந்த அளவை மாத்தாம எங்க வைக்கணும் இந்த அடிச்சதுல வச்சு இந்த இடத்துல ஆர்க் அடிச்சிடணும் ஓகேங்களா அவ்வளவுதான் சம் ரொம்ப ஈஸியான சம் 1ஐ விட பெரியதுன்னா பெரிய முக்கோணத்துக்கு இந்த ஆர்க் அடிக்கணும் சிறியதுன்னா சின்ன முக்கோணத்துக்கு அடிக்கணும் எங்க வைக்கணும் 7ல வச்சு ஃபர்ஸ்ட் நீங்களா ஒரு அளவு எடுத்துக்கிறீங்க இதுக்கு அளவெல்லாம் கிடையாது இதுல வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அந்த அளவு மாத்தாம மறுபடியும் இங்க வச்சு இங்க டச் ஆகுது பாத்தீங்களா அங்க வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அதே மாதிரி அந்த அளவை மாத்தாம எங்க வைக்கிறோம் ஆர்ல வச்சு ஆர் டேஷ்ல வச்சு இங்க ஒரு ஆர்க் அந்த அளவு மாத்தாம இந்த கோட்ல டச் ஆகுது பாருங்க அந்த இடத்துல வச்சு இதுல ஆர்க் அவ்வளவுதான் சம் முடிஞ்சது ஓகேங்களா 8 மார்க் கொஸ்டின் இது நல்லா பாத்துக்கோங்க அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ